திருப்பூரில் அடுத்த 2 நாட்களுக்கு மட்டும் உணவகங்கள் செயல்படும் என்று உணவக உரிமையாளர் சங்க செயலாளர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிபொருள் தட்டுப்பாட்டால் உணவகங்களை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருப்பூர்ல ஹோட்டலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா, கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனா பொல்யூஷன் கண்ட்ரோல்ல அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கெல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் விறகடுப்பு போறது ரொம்ப சிரமம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோட கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு 2-3 நாள் நடத்தலாம். எங்ககிட்ட இருக்கிறத வச்சு கிச்சடி, ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஐட்டம் சமைக்கிறது எரிபொருள் இல்லாதனால கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமங்க.